என்னுடைய பெயர் ரேணுகா தேவி. எனக்கு எழுதுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். என் ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து, வா மேடம், உங்க ஹேண்ட் ரைட்டிங் டைப் பண்ண மாதிரியே இருக்கு. மேடம் உங்க ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்க எழுத்து நல்ல மணி மாதிரி இருக்கு. ஆனால் கொஞ்ச காலமாக என்னுடைய விரலில் ஏற்பட்ட பிரச்சனைனால எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை. இதனால் நான் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தேன். என்னுடைய விரலில் 40 வருஷமாக ஒரு கட்டி இருந்தது. அது பயங்கர வலியாக இருக்கும். அந்த வலி வரப்போ நமக்கு வேர்த்து அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கும். எத்தனை நாள் ராத்திரி எனக்கு தூங்க முடியாது. எனக்கு ஒரு வேலையுமே செய்ய முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் 4 மாவடியில் 2010 ஜனவரி 1 வாக்குத்தத்த ஆராதனை கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அப்போது ஏசப்பா என் பேர் சொல்லி எனக்கு பரிபூர்ண சுகத்தை தந்தார். ரேணுகா, ஆண்டவருடைய கரங்களை தொடுகிறது. ரேணுகா, இப்பொழுது சுகம் அடைகிறீர்கள். உடைய நரம்பு மண்டலத்தை இயேசு தொட்டு குணமாக்குகிறார். எல்லா பலவீனத்தின் கட்டுகளை மாறுகிறது. சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். என் விரலில் தொட்டு என்னுடைய கட்டியை மறைய பண்ணார். அதுக்கப்புறம் எனக்கு கட்டி வளரவே இல்லை. முன்னாடி எனக்கு எழுத முடியாது. எழுதுகிறப்பே எனக்கு கை வலி வந்துச்சுன்னு நம்ம எழுத முடியாது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ நிறையா எழுதுகிறேன், எல்லாம் பண்ணுறேன். அதேமாரி வீட்டில் உள்ள வேலையெல்லாம் எனக்கு பாத்திரம் எல்லாம் கழுவுறதோ அந்த மாதிரி எல்லாம் மிக்சி இதெல்லாம் இது பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப ஈஸியாக எல்லாமே பண்ணுறேன். எல்லா வேலையும் ஹேண்டில் பண்ணுறேன். 7 வருஷமாக ஆச்சு. நான் அதுக்கப்புறம் சர்ஜரியோ எதுக்கோ போகவே இல்லை. ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டார். கர்த்தாதி கர்த்தருக்கே ஸ்தோத்திரம்.